பாரு, ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. நான் தான் சொல்றேன்ல, மாப்பிளைக்கு எதுவும் ஆயிருக்காது, கவலைப்படாத. போய் வேலையெல்லாம் பாரு. பாரு, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு என் மனசுக்கு சங்கடமா இருக்குமா? ப்ளீஸ் போய் வேலையை பாருங்க. ஏசி ராதாகிருஷ்ணன் போன். ஹலோ, சொல்லுங்க சார். மிஸ்ஸஸ் பார்வதிங்களா? ஆமா சார், நான் பார்வதி தான் பேசுறேன். நான் ஏசி ராதாகிருஷ்ணன் பேசுறேன். உங்ககிட்ட இருந்து போன் வரலையேன்னு டென்ஷன்ல இருந்தேன். சாரிங்க, இன்வெஸ்டிகேட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, அது முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு ஆபத்தும் இல்லை, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நிஜமா தானே சொல்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் அந்த வீட்லயே இல்லைங்க. அந்த வீட்ல இல்லையா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சேன். அவர் 10 டேஸா ஏதோ ஒரு தெரிஞ்ச இல்லத்துல ரொம்ப சேஃபாவே இருக்காருன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஆனா நாங்க அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ வீடு திறந்து கிடந்தது, சாமான் எல்லாம் உடைஞ்சு கிடந்தது. அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலோட்டமா பார்க்கும்போது உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மேலே யாருக்கோ விரோதம் வந்திருக்கு. ஸோ அவரை பிடிக்காதவங்க தான் யாராச்சும் செஞ்சிருப்பாங்க, நாங்கள் சந்தேகப்படுறோம். சார், அவர் சேஃபா தானே இருக்காரு, அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஒன்றும் ஆகல மேடம். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலோ இல்லை நேரில் வந்தாலோ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நானும் ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சு பார்க்குறேன். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அப்பா, அவருக்கு ஒன்றும் ஆகலையா? அவர் சேஃபா தான் இருக்காரா? ராதாகிருஷ்ணன் சாரே சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். Good morning, sir. Good morning. Good morning, doctor. Good morning, Revati. Patients ஓட ரிப்போர்ட் கொண்டு வாங்க. By the way, டாக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு வந்திருக்க எல்லா ரெஸ்யூமேஸும் என் கேபின் கொண்டு வாங்க. Okay, சரியா? doctor. Excuse me. Patient ஓட medical report, doctor. Thanks. நான் இல்லாதப்போ டாக்டர் கிருஷ்ணராவ் பேஷண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணாரா? Yes, doctor. குட். பூனா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க அதே கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அந்த ரெஸ்யூமே ஃபைல் கொடுங்க. எல்லா கேண்டிடேட்ஸும் ஹவுஸ் சர்ஜன் கேட்டகரியில தான் இருக்காங்க. ஓ ஃபைன். இப்படிப்பட்ட ஒரு ஹைலி குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ரேவதி, இந்த கேண்டிடேட்டோட பேர் டாக்டர் கவிதா. ஓகே டாக்டர். நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்றப்போ இவங்கள வர சொல்லுங்க. ஐ மீன் இவங்கள மட்டும் வர சொல்லுங்க. ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்ட்ரா கிரவுட். ஓகே? ஓகே. Thank you. மாமா, ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சிவா, உன்கிட்ட இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்க போறேன். அதை நான் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறதா நினைச்சுக்க. மாமா,
என்ன மாமா நீங்க போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சிவா, இதை விடவும் நான் இறங்கி பேச தயாராக தான் இருக்கேன். ஆனா நான் கேட்க போற விஷயத்தை மட்டும் கண்டிப்பா நீ நிறைவேற்றி தரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். மாமா எதுக்கு சுத்தி வலிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனா பத்தி உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். நீங்களே தடுத்தாலும் எங்க கல்யாணம் நடக்கும். எனக்கு அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்லை சிவா. அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ஆனா இடையில நிறைய சிக்கல் இருக்கு, அதனால வேதனைப்படுறீங்க இல்லையா? ஆமா சிவா, எந்த விஷயம் நான் வெளியில தெரியக்கூடாதுன்னு 25 வருஷமா மறைச்சு வச்சிருந்தனோ அதை நீ போட்டு உடைச்சிருவ போல இருக்கேன். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை மூடி வச்சிருந்தேன். அதுக்காக இந்த ஊராரெல்லாம் எவ்வளவோ பேசுனாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பெத்த ஆத்தாவே என் மேல சந்தேகப்பட்டு என்ன காரி துப்புனா. அதெல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு நான் சாதாரணமா தான் இருந்தேன். என்ன எனக்கு என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம். நீ என் தங்கச்சி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவ எப்படி தாங்கிக்குவான்னு எனக்கு தெரியலையே. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு சிவா. மாமா காலத்தால 25 வருஷம் பின்னாடி போகக்கூடிய சக்தி இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். அது முடியாத பட்சத்துல அந்த ரணத்தை, அந்த வேதனைய சம்பந்தப்பட்ட நம்ம எல்லாருமே அனுபவிச்சுதான் ஆகணும். சிவா, என்னைக்கு இருந்தாலும் இது அம்மாக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்க தன்னோட இடத்த விட்டு கொடுக்கவும் மனசை தயார்படுத்திக்கணும். வேணாம் சிவா, வேணாம். இதுக்கு வேற ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்காது மாமா. சொல்றது வேணா தள்ளி போடலாம், ஆனா சொல்லாம இருக்க முடியாது. வேணும்னா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லி பாறேன். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க மாமா. ஒரு புள்ள அப்பா கிட்ட பேசுற விஷயம் இல்லை இது. ஆனா என்ன பண்றது, பேசிதானே ஆகணும். நிச்சயமா பேசுறேன். எப்படியோ முள்ளு மேல துணி விழுந்துருச்சு. அத பக்குவமா எடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு சிவா. மாமா, உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு பாசம் இருக்கோ அதே அளவு எனக்கு என் அம்மா மேல இருக்கு. இந்த விஷயத்த எவ்வளவு பக்குவமா கையாள முடியுமோ அவ்வளவு பக்குவமா கையாளுறேன். நீங்க வீணா கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. புவனா என் அண்ணனை காதலிச்சா. அந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கம் தன் தங்கச்சி தங்கமணியே என் அண்ணனுக்கு கட்டி வைக்கணும்னு ஏற்பாடு செஞ்சான். உன் அப்ப புவனாவை பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு தாலி கட்டணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் ராஜதுரை போராடிக்கிட்டு இருக்கான். பூனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என் அப்பா மூலமா கிடைக்கணும், அதான் ராஜதுரையோட எண்ணமும் என்னோட எண்ணமும். அவங்கள கூடி சீக்கிரம் குணமாக்கி ஊருக்கு கூட்டிட்டு வந்து என் அப்பா கிட்ட பேசி அவர் கையாலேயே அவங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். வேணும்னா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லி பாறேன். அப்பா, என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
என்னடா ஏதோ பேசணும்னா இப்போ பேச போறியா இல்லை நான் போய் தூங்கட்டேன்? என்னடா விஷயம்? அப்பா எப்படி சொல்றதுன்னு புரியலப்பா. எப்படி சொன்னாலும் நான் புரிஞ்சுப்பேன், சொல்லு. பெண் பாவம் பொல்லாதது இல்லையாப்பா? அதுவும் ஒரு பொண்ணை நம்ப வச்சு கை விடுறது எவ்வளவு பெரிய துரோகம். இதை பாரு, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது. இல்லப்பா, நான் தெளிவாக தான் இருக்கேன். ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்லு. அது வந்துப்பா. சிவா, என்ன இந்த நேரத்துல எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்னங்க, என்னாச்சு சிவாக்கு? என்ன பேசிட்டு இருந்தா? ஒன்றும் பேசலாம. நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? நான் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்பா உங்ககிட்ட தனியாக பேசணும், ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களான்னு கூப்பிட்டான், வந்தேன். வந்து ஏதாவது பேசினானா? இல்லை, ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் தடுமாறுறான். ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, காலையில அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அவங்ககிட்ட ஒன்றும் கேட்காத. என்கிட்ட தான் தனியாக பேசணும்னு நினைக்கிறான். ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. சிவாவா? அப்படி எல்லாம் இருக்காதீங்க. அப்புறம் எதுக்கு என்ன இந்த நேரத்தில் இப்படி கூட்டிட்டு வந்து தனியாக பேசணும்னு நினைக்கிறான்? அதாங்க எனக்கும் புரியல. சரி வாங்க, காலையில பாத்துக்கலாம். வந்து படுங்க. Good morning, doctor. May I come in? Dr. Kavita. Yes, doctor. Please come in. Okay. Dr. Kavita, it's really nice to see your resume. நீங்க படிச்ச மெடிக்கல் காலேஜ் இந்தியால ஒன் ஆஃப் த லீடிங் மெடிக்கல் காலேஜ். Yes, doctor. பை த வே, டெல்லியில இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு எனி பர்டிகுலர் ரீசன்? அந்த காலேஜ்ல தான் படிப்பேன்னு நான் எங்க அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிச்சேன். அந்த நேரத்துல எங்க மாமா டெல்லியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால எங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. Anyway, you're very lucky. Dr. Kavita, if you don't mind, நான் உங்களை சப்ஜெக்ட்ல ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க டாக்டர். ஓகே. நோ உங்களுக்கு இவ்வளவு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது உங்களை டெஸ்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறது இட் won't be right on my part. Thank you டாக்டர். கோர்ஸை முடிச்சுட்டு டெல்லியில இருக்கிற ஆர்கே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணதா சொல்லிருக்கீங்க. அங்க யார் எம்டி? எம்டி சார். டாக்டர் ருக்மணி. ஓ, நம்ம ஊரு. அதான் உங்களுக்கு உடனே வேலை கொடுத்துட்டாங்களா? ஆமா சார். என் படிப்பு அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்த உடனே பிரமாதம்னு சொன்னாங்க. உடனே வேலையும் கொடுத்துட்டாங்க.
ஃபைன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா டாக்டர். 1 செகண்ட். ஹலோ ரேவதி, மேனேஜர் கிட்ட சொல்லி டாக்டர் கவிதாக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். யா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so மச். மென்ஷன் நாட். நீங்க டியூட்டில இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம். ஓகே டாக்டர். குட். தேங்க்யூ. டாக்டர் கவிதா, wish you all the best. தேங்க்யூ டாக்டர். எனக்கு வேண்டாமா. ஒரு இட்லி வச்சுக்கோ. வேண்டாமா. என்னமோ போ. பாத்தீங்களா சாப்பிடாம உடம்பு எப்படி அடிச்சிருக்கு பாருங்க. நீங்களும் அதை எடுத்து சொல்லக்கூடாதா? பாரு, அம்மா சொல்றது கரெக்டு தானே? உன் கோபத்தையும் வெறுப்பையும் ஏன் சாப்பாடு மேல காமிக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். ச்சே, என்ன பண்றதுன்னே தெரியல. வாங்க தியாகராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. உட்காருங்க. இருக்கட்டும். நாகலட்சுமி, அம்மா என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்லப்பா, தண்டையார்பேட்டில் என் தங்கச்சியோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்கலான்னா சென்னைக்கு வந்தேன். இங்க வரும்போதெல்லாம் உங்களை பார்க்காம போக முடியுமா? அதுவும் தவிர போன முறை நான் வந்தப்ப நீங்க லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்ல? ஆமா. அது சம்பந்தப்பட்ட பிளான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஓ ஆமா, இப்ப லேண்ட் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. ஆமா, இந்த லேண்ட் பூஞ்சோல கிராமத்துல தானே சொன்னீங்க? ஆமாமா, அதேதான். இந்த லேண்ட் ஓனர் வெங்கடபதி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஐ சி. இவங்க தான் என்னோட ஒய்ஃப். வணக்கம். வணக்கங்க. போன முறை நான் வந்தப்போ இவங்க இல்லையோ? அன்னைக்கு என் பேரனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக போயிருந்தா. அப்படியா? இவர் பேர் தியாகராஜன், என் ஃப்ரெண்டு. பூஞ்சோல கிராமத்துல இருக்கார். அங்க பெரிய புள்ளி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பெரிய புள்ளியாவது. நீ வேற. இத பாருங்க, அந்த கிராமத்துல நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். அவருக்கு காபி கொண்டு வா. சரி. காபி சாப்பிடலாம்ல? சாப்பிடலாமே. சக்கரை தாராளமா போடலாம். பகவான் புண்ணியத்துல உடம்பு நல்லாவே இருக்கு. இந்த லேண்ட் ஓனர் வெங்கடபதி எனக்கு வேண்டப்பட்டவர் சொன்ன இல்ல, அவருடைய பையன் மலேசியால பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான். வெங்கடபதியும் பையன் கூடவே மலேசியால போய் செட்டில் ஆயிட்டார். அவரோட தான் இந்த 1.5 ஏக்கர் லேண்ட். இதை எப்படியாவது செட்டில் பண்ணிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். எங்க ஊர் பெருமாள் கோயிலுக்கு மேற்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா இந்த லேண்ட் இருக்கு. லேண்டுக்கு வடக்கே ஆறு ஓடுது. சரிங்க. இதுக்கு பத்திரம்லாம் கரெக்டா இருக்குல்ல? விவசாய நிலம் இல்லையா? அப்படி இருந்தா கவர்மெண்ட்ல என்ஓசி வாங்கணும். அதெல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க. எந்த ஒரு வில்லங்கம் இல்லாம நானே ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ. இந்தாங்க காஃபி. சாப்பிடுங்க. நாகு, பூஞ்சோலா கிராமத்துல நிலம் விலைக்கு வரதா, வாங்கி போறதா இருக்கேன். நீ என்ன சொல்ற? வாங்கி போடலாங்க. பொண்ணும் மண்ணும் விலை கூட்டிகிட்டே தானே போகுது. அம்மா, நீங்களும் இந்த பிளானை பாத்துருங்களேன். ஐயோ, இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவர் பார்த்தா போதும். அப்போ நான் ஒண்ணு செய்யற சோமசுந்தரம், ஊருக்கு போய் இறங்கின கையோடையே அந்த வெங்கடபதிக்கு ஒரு போன் போட்டு பேசிடுறேன். சரிங்க. ஆத்துக்கு குறுக்க பாலம் கட்ட போறதா சொன்னாங்களே, அதோட விவரம் ஏதாவது தெரியுமா? தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு வச்சுங்க. தெரிஞ்சதுன்னா விலையெல்லாம் கூடி போயிடும். இப்ப இந்த நிலத்தை நாம வாங்கி போட்டோம்னா பாலம் வருது நியூஸ் வந்தாலே போதும், நாமே இந்த நிலத்தை 4 மடங்கு விலை வச்சு வித்துடலாம். அதுவும் சரிதான். பாரு, பூஞ்சோல கிராமத்துல நிலம் வாங்குறதா இருக்கேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே.
காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே